நடைபயணமா? ஐயய்யோ! புழுதி பறக்க வேற மாரி இருக்குங்க. ஏன் அத நான் இப்படி சொல்றேன்னா, நான் அத பலமுறை பக்கத்துல இருந்து பார்த்து நான் உணர்ந்தத உங்ககிட்ட நான் அப்படி வார்த்தையால கடத்த முடியாது. அவர பார்த்தா ஒரு பெரிய ஜர்னலிஸ்ட், நேஷனல் மீடியா. அவர பார்த்த அன்னைக்கு அவர் எப்படி மாறி போனார் தெரியுமா? எங்களுக்கு ஏன் இந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாப்ல? அவரே சொல்றாரு, இந்த மாரி நான் கொஞ்சம் இப்படி ஆயிட்டேன். ஏன்னா, அவர பார்க்கும் பொழுதே, அவருடைய பண்பு, அவருடன் பேசும்போதே, பழகும்போதே, அவருடைய அரசியல் தெளிவு நமக்கு புரியும். எல்லா முக்கியமான அரசியல் நிகழ்வுகளையும் அவர் ஆழமாக கற்றறிந்து வைத்திருக்கிறார். எனக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லக்கூடிய தலைவர் கிடையாது. எனக்கு அது தெரியணும், அதை பத்தி சொல்லுங்க, அதை பத்தி தாங்கன்னு கேட்டு தெரிந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாணவ மனோபாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதராக தன்னை நல்லா தகவமைத்துக் கொண்டிருக்கிறார். புயல் சூறாவளி உருவாக்கி கொண்டு இருக்கிறது. அது கரையை கடக்கிற பொழுது அதனுடைய அழுத்தம் வேற மாதிரி இருக்கும். அது புயலே கிடையாது, சூறாவளியே கிடையாது, புழுதி காத்துன்னு நீங்க சும்மா சொல்லுவீங்க. சாதாரண தென்றல் மாதிரி தள்ளிவிட்டு போயிடும். நான் பக்கத்துல இருந்து பார்க்குறேன், நான் எதிரிகளை வார்ன் பண்றேன், எச்சரிக்கை கொடுக்குறேன், என்னுடைய பொதுமக்களை பார்த்து அன்போடு வாஞ்சியோடு சொல்றேன், உங்களை நோக்கி ஒரு பெரிய சூறாவளி வருகிறது, உங்கள் அன்பையும் ஆதரவையும் ஒரு முறை வாய்ப்பையும் தந்து பாருங்க. அவர் வேர்களில் மாற்றங்களை, ரூட்ஸ்ல சேஞ்சஸ் பண்ணுவார். நெல்சன் மாண்டேலா என்ற ஒரு மனிதன், ஒரு சிறை பறவை, ஒரு லாங் மார்ச் டு ஃப்ரீடம் பண்ணார் பாருங்க. அது மாதிரி நான் கிட்டத்தட்ட இன்னொரு சுதந்திரத்தை நோக்கி, சுதந்திர புறையை நோக்கி எங்களுடைய தலைவர் அழைக்கிறார். அவரை நம்பி நான் போறேன். எங்களை நம்பி ஒரு முறை நீங்க வாய்ப்பு கொடுத்து பாருங்க. இந்த சுற்றுப்பயணம் எப்ப வேணா ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த மாநாடு முடிஞ்சு 2 நாள் அதே பேசிக்கிட்டே இருக்கோம்ல. இந்த சுற்றுப்பயணம் பிறகு பேச்சு கிடையாது, செயல்லே உங்களுக்கு தெரியும். அப்போதும் நாம் இது மாதிரி ஒரு வாட்டி பேசுவோம். நிச்சயமா கண்டிப்பா பேசலாம். கூட்டணிக்கு விசாலையிலையும் அழைப்பு விடுக்கப்பட்டது, இப்போதும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. கூட்டணி யார் வருவாங்கிறது நம்மளால இப்போ வரைக்கும் கணிக்க முடியல. யாரை நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? சஸ்பென்ஸ்லயே சஞ்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கேன். நான் எப்படி சொல்றேன், கூட்டணி எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கா? அது கேட்க வேண்டிய கேள்விதான். இல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கா? உரசல்கள் இருக்கதான் செய்யுது எல்லா கட்சியிலும். நடைபயணமா? ஐயோ, புழுதி பறக்க வேற மாதிரி இருக்குங்க. ஏன் அதை நான் இப்படி சொல்றேன்னா, நான் அதை பலமுறை பக்கத்துல இருந்து பார்த்து நான் உணர்ந்ததை உங்ககிட்ட நான் அப்படி வார்த்தையால கடத்த முடியாது. அவரை பார்த்தா ஒரு பெரிய ஜர்னலிஸ்ட், நேஷனல் மீடியா. அவரை பார்த்த அன்னைக்கு அவர் எப்படி மாறி போனார் தெரியுமா? எங்களுக்கு ஏன் இந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாப்ல? அவரே சொல்றாரு, இந்த மாதிரி நான் கொஞ்சம் இப்படி ஆயிட்டேன். ஏன்னா, அவரை பார்க்கும் பொழுதே, அவருடைய பண்பு, அவருடன் பேசும்போதே, பழகும்போதே, அவருடைய அரசியல் தெளிவு நமக்கு புரியும். எல்லா முக்கியமான அரசியல் நிகழ்வுகளையும் அவர் ஆழமாக கற்றறிந்து வைத்திருக்கிறார். எனக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லக்கூடிய தலைவர் கிடையாது. எனக்கு அது தெரியணும், அதை பத்தி சொல்லுங்க, அதை பத்தி தாங்கன்னு கேட்டு தெரிந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாணவ மனோபாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதராக தன்னை நல்லா தகவமைத்துக் கொண்டிருக்கிறார். புயல் சூறாவளி உருவாக்கி கொண்டு இருக்கிறது. அது கரையை கடக்கிற பொழுது அதனுடைய அழுத்தம் வேற மாதிரி இருக்கும். அது புயலே கிடையாது, சூறாவளியே கிடையாது, புழுதி காத்துன்னு நீங்க சும்மா சொல்லுவீங்க. சாதாரண தென்றல் மாதிரி தள்ளிவிட்டு போயிடும். நான் பக்கத்துல இருந்து பார்க்குறேன், நான் எதிரிகளை வார்ன் பண்றேன், எச்சரிக்கை கொடுக்குறேன்,